பேசிக் பேக்கிங் கிளாஸோட 3rd டே இது. அதுவும் யாருக்கு? விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து டெப்யூட்டி கலெக்டர் மூலமா செலக்ட் பண்ணி 10 ஸ்டூடெண்ட்ஸை அவங்க வாழ்வாதார முன்னேற்றத்துக்காக பேக்கிங் கோர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்கீமை நம்ம பொறுப்புல கொடுத்து நம்மளை சொல்லித்தர சொன்னதுனால இன்னைக்கு இந்த கிளாஸ் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஸோ இது 3rd டே. ப்ரீவியஸ் வீடியோஸை நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன், லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே அண்ட் செகண்ட் டே எப்படி போச்சுங்கிறத அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபைனல் டே அண்ட் த 3rd டே ஆஃப் பேக்கிங். அதுல முக்கியமா அவங்க இன்னைக்கு செஞ்சு பழக போறது பர்த்டே கேக்ஸ். ஸோ பர்த்டே கேக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வீட்டில் இருந்தபடியே அவங்க அழகா பர்த்டேஸ் அண்ட் அக்கேஷன்ஸ்க்கு அவங்க கேக் செஞ்சு கொடுத்து அது ஒரு பெரிய ஏர்னிங்கா பார்க்க முடியும். அவங்க வாழ்வாதாரத்துக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பேசிக் கோர்ஸ்ல நான் இந்த சிலபஸையும் ஆட் பண்ணியிருந்தேன். இது கூட அவங்க கேட்டுக்கிட்டதுனால ஹனி கேக்கையும் சேர்த்தே சொல்லி கொடுத்தேன். ஆக்சுவலா ஹனி கேக் நான் சிலபஸ்ல வைக்கல, பட் தென் எல்லாரும் ஆசைப்பட்டதுனால கண்டிப்பா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆட் ஆனா ஹனி கேக்கையும் செஞ்சு சொல்லி கொடுத்தேன். பயங்கர சந்தோஷமா பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளாஸ் இந்த தடவை கலகலன்னு இருந்துச்சு. எனக்கு எப்படி சொல்றது, நான் உண்மையிலே சொல்றேனே, பேக்கிங் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் பழக்கம் இருக்குன்னு சொன்னவங்களெல்லாம் விட இவங்களோட ஃபினிஷிங் அவ்வளோ நீட்டா இருந்துச்சு. இந்த 3வது நாளே அவங்க அவ்வளோ அழகா ட்ரெயின் ஆயிருந்தாங்க அப்படிங்கிறத என்னால் அவங்க கேக்கோட ஃபினிஷிங் பார்த்தே தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ரொம்ப நல்லா ஐசிங் பண்ணியிருந்தாங்க. இது எடுத்த உடனே எல்லாராலையும் செய்ய முடியாது, பழக்கத்தினால தான் கொண்டு வர முடியும். பட் இவங்க பழக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே பக்காவா ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்க. நானே சந்தோஷப்பட்டு போனேன். ஏன்னா யாருமே அவசரப்படவே இல்லை. அவசரப்படாம பொறுமையா என்ன சொல்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிதானமா நல்லா செஞ்சாங்க. அதுவே அவங்களுக்கு இந்த நல்ல ரிசல்ட்டை கொடுத்துச்சு. ஃபைனலா இந்த ஒரு 3 நாள் பேக்கிங் கோர்ஸை நல்லபடியா முடிச்ச திருப்தி எனக்கும் இருந்துச்சு, கத்துக்கிட்ட அவங்களுக்கும் இருந்துச்சு. அதுதான் எங்க சந்தோஷமே. அது மட்டும் இல்ல, வந்திருந்தவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு மொமெண்டோ மாதிரி கொடுக்கணும்னு ஒரு ஆசை, ஞாபகார்த்தத்துக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அதை நான் பெருசா செஞ்சிருவேனா அப்படின்னு இருந்துச்சு. அதை நான் எங்க அண்ணன் கிட்ட சொன்னப்ப அவன் சொன்னான், ஏன் யோசிக்கிற, சும்மா செய்யு, என்ன ஆசைப்படுறியோ வாங்கி கொடு, நீ அதெல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷம் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிட்டான் எனக்கு. நான் யோசிக்கவே இல்லை, அவன் பணத்தை போட்டு விடுவான், நான் அதுக்காகலாம் கேட்கவே இல்லை. நீ ஏன் அதுக்கெல்லாம் செலவாகும்னு நினைச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் வேண்டாம், நீ என்ன நினைக்கிறியோ அதை செய்யு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண நிமிஷத்துல ஜிபே பண்ணிட்டான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் அவனே இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஏன் செய்யாம இருக்கணும்னு சொல்லிட்டு, ஸ்பான்சர்ஷிப் நீ தானே, அப்ப கண்டிப்பா உன் லோகோவையும் நான் போடுவேனான்னு சொல்லி குமரன் காஃபியை ஒரு பக்கமும் விதூஸ் கிச்சனை ஒரு பக்கமும் போட்டு ஒரு ஞாபகார்த்தத்துக்கு ஒரு மொமெண்டோ மாதிரி ஒரு கப் கொடுத்தேன். அவங்க எல்லாரும் ஏற்கனவே பிளான் பண்ணி எனக்கு ஷால்வ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சங்கடமா இருந்துச்சு எனக்கு. இதெல்லாம் வேண்டான்னு கையில இருந்து பிடுங்கி தூரெல்லாம் போட்டேன், கேட்காம போட்டு விட்டாங்க. மொத்தத்துல எல்லாம் நல்லபடியா நடந்தது. எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்துச்சு.